அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1941ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில், அந்த வரிசையில் அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் மதன காமராஜன் என்ற படமாகும். அன்பான நேயர்களே, உங்களுக்காக இந்த மதன காமராஜன் திரைப்படத்தின் விமர்சனத்தினை வழங்குகிறோம். இந்த திரை விமர்சனம் உலகில் எந்த டிவியிலும் மீடியாவிலும் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவை எல்லாம் சினிமா கொட்டகை நேயர்களுக்காக மட்டுமே. இந்த திரைப்படத்தினை அமிர்தம் டாக்கீஸ் என்ற பட நிறுவனம்தான் முதலில் தொடங்கியது. அவர்களால் இந்த திரைப்படத்தை மேற்கொண்டு எடுக்க முடியாத சூழ்நிலை வரும் பொழுது ஜெமினி பிக்சர்ஸ், அதாவது ஜெமினி பிலிம்ஸ் முதலாக தனது நிறுவனத்தை தொடங்கி இந்த படத்தை எடுத்தது. ஜெமினி நிறுவனம் முதலாக தொடங்கப்பட்டு எடுக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் இந்த மதன காமராஜன் திரைப்படம்தான். அது மட்டுமன்றி, இயக்குனரின் தந்தை என்று போற்றப்படும் கே. சுப்பிரமணியம் அவர்களின் ஸ்டுடியோவான மூவி லேண்ட் ஸ்டுடியோவை எஸ். வாசன் அவர்கள் முதலாக விலைக்கு வாங்கி, அதில் மிக பிரம்மாண்டமான செட்டுகள் அமைக்கப்பட்டு அதில் எடுக்கப்பட்டு வெளியிடப்பட்ட திரைப்படம்தான் இந்த மதன காமராஜன் திரைப்படம். இனி இந்த மதன காமராஜன் திரைப்படத்தின் கதை சுருக்கம் என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்வோம். மாயேந்திரபுரி என்ற நாட்டின் மன்னரின் மகனான இளவரசன் மதன காமராஜன் தன் மனைவி காமவல்லியுடன் வாழ்கிறான் விருப்பமின்றி. மந்திரியின் மகன் குணசீலன் தன் மனைவி சத்தியவதியுடன் மிகவும் நேசத்துடன் வாழ்கிறான். இவர்கள் இருவரும் உயிர் நண்பர்கள். அரண்மனையில் வசிக்கும் குருதேவரின் மகள் பகவதி இளவரசர் மதன காமராஜன் மேல் காதல் கொள்கிறாள். ஆனால் அது ஒரு தலை காதலாக தான் இருக்கிறது. மதன காமராஜனுக்கோ பகவதியை பிடிப்பதில்லை. குருதேவரிடம் சீடனாக பணியாற்றும் சோமநாதனுக்கு குருதேவனின் மகளான பகவதியின் மேல் ஆசை வருகிறது. ஆனால் பகவதிக்கோ சோமதேவன் மேல் ஆசை வருவதில்லை, அதாவது காதல் இருப்பதில்லை. எப்படியாவது பகவதியை அடைந்தே தீர வேண்டும் என்று சோமதேவன் அலைகிறான். இதனை அறிந்த குருதேவர் சோமநாதனை கண்டிப்பதுடன் அவனை பாம்பாக சபித்து விடுகிறார். அவன் எப்பொழுதெல்லாம் பெண்கள் மேல் மோகமாக இருக்கிறானோ அப்போதெல்லாம் பாம்பாக மாறிவிடுவான். இந்த சாபத்திற்கு பரிகாரமாக ஒரு உத்தமனின் வாளால் நீ அடிபட்டு திருந்துவாய், அப்போதுதான் அந்த சாபம் நீங்கும் என்ற பரிகாரத்தையும் வழங்குகிறார். அவன் பாம்பாக அலைகிறான். சோமநாதனின் கதையை முடித்த பகவதி இளவரசன் மதன காமராஜனை அடைந்தே தீர வேண்டும் என்று அவனை தன் ஆசைக்கு இணங்க வைக்க முயலுகிறாள். ஆனால் மதன காமராஜனோ அவளை அவமானப்படுத்தி அனுப்புகிறான். சோமநாதனை போலவே இளவரசனையும் பழி தீர்க்க பகவதி தன்னை அலங்கோலமாக்கி தன்னை இளவரசன் கெடுத்து விட்டதாக தன் தந்தையிடம் கண்ணீர் விட்டு நடிக்கிறாள். இதனை நம்பிய தந்தை மன்னரிடம் சென்று, உங்கள் மகன் என் மகளை கெடுத்து விட்டான் என்று சொல்ல, கோபம் கொண்ட மன்னர் தன் மகன் மதன காமராஜனை அழைத்து விசாரிக்காமல் அடியாட்களை அனுப்பி இளவரசனை கொன்றுவிடுங்கள் என்று ஆட்களை அனுப்பி வைக்கிறார். இந்த தகவலை அறிந்த குணசேகரன் தனது உயிர் நண்பனான இளவரசனை காப்பாற்ற உடனடியாக இளவரசனிடம் சென்று, நாம் வெளியூர் சென்று விடலாம் என்று இந்திரபுரி என்ற ஊருக்கு அழைத்து சென்று விடுகிறான். அங்கு ஒரு கோவிலில் வரையப்பட்டுள்ள சித்திரத்தில் உள்ள பெண்ணின் மீது ஆசை கொண்ட இளவரசன் அந்த சித்திரத்தை பார்த்ததும் மயங்கி விழுந்து விடுகிறான். அந்த சித்திரத்தில் இருக்கும் பெண் வேண்டும், அவளைதான் நான் மணப்பேன், அவள் மேல் தீராத காதல் கொண்டுள்ளேன் என்று முனகளுடன் மயங்கி விழுந்து விடுகிறான். என்ன செய்வதென்று தெரியாத குணசேகரன் தனது நண்பனை அங்கு இருக்கும் ஒரு ஏழை பெண்ணிடம் ஒப்படைத்துவிட்டு அந்த சித்திரத்தில் இருக்கும் பெண்ணை தேடி செல்கிறான். அந்த பெண் பீமபுரி நாட்டின் இளவரசி பிரேமவல்லி என்பதை அறிந்து கொள்கிறான். அந்த நாட்டிற்கு சென்று அங்கேயே தங்கி எப்படி இந்த பெண்ணை நாம் அழைத்து செல்வது என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கும் நிலையில், பாம்பாக சபிக்கப்பட்ட சோமதேவன் பிரேமவல்லியை கண்டதும் அவளின் மேல் மோகம் கொண்டு பாம்பாகவே அவளை சுற்றி வருகிறான், அங்கேயே வசிக்கிறான். இந்நிலையில் பிரேமவல்லிக்கு அங்கதேச இளவரசனுடன் திருமணம் நடக்க வேண்டும் என்று அங்கு ஏற்பாடுகள் நடக்கிறது. பிரேமவல்லியை யாருக்கும் நான் விட்டுத்தர மாட்டேன் என்று பாம்பு வடிவில் இருக்கும் சோமதேவன் அந்த அங்கதேசத்து இளவரசனை திருமண நாள் என்று கடித்து கொன்று விடுகிறான்.
இதனை சாதகமாக கொண்டு அரண்மனைக்குள் செல்லும் குணசேகரன், இறந்து போன அங்கதேசத்து இளவரசனின் தம்பி நான்தான், எனக்கு பிரேமவல்லியை திருமணம் செய்து கொடுங்கள் என்று கேட்கிறான். மன்னரும் சம்மதிக்கிறார். திருமணம் நடக்கிறது. திருமணத்தில் குணசேகரன் ஒரு நிபந்தனையை விதிக்கிறான். அது என்னவென்றால், பிரேமவல்லிக்கு தாலியை சுமங்கலி பெண்கள்தான் கட்ட வேண்டும் என்று சொல்கிறான். இதை கேட்ட மன்னரும் சம்மதிக்கிறார். அதன்படியே திருமணம் நடக்கிறது. முதலிரவில் தன் நண்பனை பற்றிய கதைகளை சொல்லி பிரேமவல்லியை உறங்க வைக்கிறான் குணசேகரன். அப்போது பாம்பாக வந்த சோமதேவனை வாளால் பாம்பின் வாளை வெட்டுகிறான் குணசேகரன். சாபம் தேர்ந்த பரிகாரத்துடன் மறைந்து மனிதனாகிறான் சோமதேவன். ஆனாலும் இளவரசன் மதன காமராஜனுக்கு பிரேமவல்லியை திருமணம் செய்ய விடமாட்டேன் என்று அவனுக்குள் சத்தியத்தை செய்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்கிறான். பிறகு இளவரசியை அழைத்து கொண்டு தனது நண்பனான மதன காமராஜனிடம் அறிமுகப்படுத்தி இருவரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறான். உங்களுக்காகத்தான் அந்த திருமண நடிப்பை நான் நடித்தேன் என்று சொல்லி காதலர்களை ஒன்று சேர்க்கிறான் குணசேகரன். அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்கள் ஊரான மகேந்திரபுரிக்கு புறப்பட்டு செல்லும் போது அந்த வீட்டின் முற்றத்தில் 2 ஆந்தைகள் பேசுவதை கூர்ந்து கவனித்து கேட்கிறான் குணசேகரன். அவை என்ன சொல்கிறது என்றால், இந்த இளவரசனுக்கு இளவரசி கிடைத்துவிட்டால், ஆனாலும் இந்த இளவரசன் உயிரோடு இருக்க மாட்டான். அவன் ஊருக்கு செல்லும் வழியில் 2 கண்டங்கள் வரும். அவற்றில் இருந்து தப்பித்தாலும் அவனின் முதல் மனைவியின் கையால் விஷத்தை அருந்தி இறப்பான். இந்த இரகசியத்தை கேட்பவர் யாராக இருந்தாலும் அதை வெளியில் சொன்னால் அவர்களின் தலை வெடித்து இறப்பார்கள் என்று அந்த ஆந்தைகள் பேசிக்கொள்கின்றன. இதனை கேட்ட குணசேகரன் தன் ஆருயிர் நண்பனை ஊருக்கு செல்லும் வழியில் 2 கண்டங்களில் இருந்தும் காப்பாற்றுகிறான், நண்பனிடம் சொல்லாமலேயே. பிறகு அரண்மனைக்கு சென்று நண்பனை விட்டு விடுகிறான். இப்போது கால் வெட்டப்பட்ட பாம்பு சாபம் நீங்கிய சோமதேவன் இளவரசன் மதன காமராஜனை கொல்ல அவனின் முதல் மனைவியான காமவல்லியிடம் வசிய மருந்து என்று கடுமையான விஷத்தை கொடுத்து அனுப்புகிறான். இதனை அறிந்த குணசேகரன் இளவரசனை காப்பாற்றுவதற்குள் இளவரசன் பாலில் கலக்கப்பட்ட விஷத்தினை பருகி இறந்து விடுகிறான். வசிய மருந்து என்று நம்பி தனது கணவனை விஷம் வைத்து தானே கொன்றுவிட்டேனே என்ற குற்ற உணர்வில் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போகிறாள் மதன காமராஜனின் மனைவியான காமவல்லி. தனது நண்பனின் மரணத்தை எண்ணி கலங்கி நிற்கும் குணசேகரன் தனது மனைவி சத்தியவதி காளி கோவிலுக்கு சென்று தீவிரமாக காளியை வணங்குகிறாள். அதனை மறைந்து நின்று பார்க்கிறான். அப்போது தனது கையை காணிக்கையாக தருகிறேன் காளி தேவியே, என் கண் முன்னால் வா என்று சத்தியவதி கேட்கிறாள். காளி வருவதில்லை. கத்தியை எடுத்து வெட்ட ஓங்குகிறாள். அப்போது காளி அவள் கண் முன்னால் தோன்றி, நீ உனது கணவனுடன் நீண்ட காலம் வாழ்வாய், உனது கையால் தொட்ட பட்ட மரம் துளிர்க்கும், இறந்து போன மனிதன் பிழைப்பான் என்று காளி கடவுள் வரத்தினை தந்துவிட்டு மறைந்து விடுகிறது. இதனை கேட்ட குணசேகரன் மகிழ்ந்து தன் மனைவியை அழைத்து சென்று இறந்து போன மதன காமராஜனை மீண்டும் உயிர் பெற வைக்கிறான். இப்போது அரசவையில் குழப்பம் நீடிக்கிறது. அனைவரும் ஒன்று திரண்டு குணசேகரனை விசாரிக்கிறார்கள். விசாரணையில் குணசேகரன் உண்மையை சொல்ல மறுக்கிறான். அந்த ஆந்தைகள் பேசிய விபரத்தை அங்கு சொல்லக்கூடிய கட்டாயம் வருகிறது. சொல்கிறான், தலை வெடித்து இறந்து போகிறான். இதனை அறிந்து அங்கு வந்த குணசேகரனின் மனைவியான சத்தியவதி கண்ணீர் விட்டு அழுகிறாள். காளியே, மீண்டும் எனக்கு ஒரு வரத்தினை கொடு, என் கணவனை உயிரோடு மீட்டித்தாய் என்று கதறுகிறாள். காளி தோன்றி அவளின் கண்ணீரை துடைப்பதுடன் அவளது கணவனின் உயிரை காளி மீட்டித் தருகிறாள். பிறகு மன்னர் குணசேகரனிடம் மன்னிப்பு கேட்டு, உன்னை விட உன் நண்பனை உலகத்தில் யாராலும் இத்தனை அழகாக பார்த்து கொள்ள முடியாது. எனவே என் பதவியை நான் துறக்கிறேன். அந்த பதவியில் மதன காமராஜனை அமர வைக்கிறேன். உனது நண்பனான மன்னனை நீயே பக்கம் இருந்து பார்த்துக்கொள் என்று சொல்கிறார் மன்னர். மதன காமராஜன் பிரேமவல்லியை மணந்து அந்த நாட்டிற்கு மன்னனாகிறான். இதுதான் இந்த மதன காமராஜன் திரைப்படத்தின் கதை சுருக்கம் ஆகும். மதன காமராஜனாக வி சடகோபன் என்னும் நடிகர் மிக அற்புதமாக நடித்திருக்கிறார். கதாநாயகனாக நடித்ததுடன் நன்றாக பாடியிருக்கிறார். ஒட்டுமீசை என்பது குறையாக தெரிந்தாலும் பெண்களை கவரும் வசீகரமான அழகுடன் இருக்கிறார்.
கண்டதும் காதல் என்ற வார்த்தைக்கு இணங்க சுவற்றில் வரையப்பட்டுள்ள பெண்ணின் ஓவியத்தை கண்டதும் காதல் வயப்பட்டு மயங்கி வீழும் காட்சியில் இவரின் காதல் நடிப்பு அற்புதம். குணசேகரன் வேடத்தில் என். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார். விசுவாசமான நண்பனாக தன் நாட்டு இளவரசனை காப்பாற்றும் பாதுகாப்பு அதிகாரியாகவும் இவரின் நடிப்பு கச்சிதமாக இருக்கிறது. விசுவாசத்திற்குண்டான நடிப்பை மிக பக்குவமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். சொந்த குரலில் மிக அற்புதமாக பாடியிருக்கிறார். வாள் சண்டையில் கச்சிதமாக நடித்திருக்கிறார். கிளைமாக்ஸ் காட்சியில் தலை வெடித்து இறந்து போகும் காட்சியில் பரிதாபத்தை வரவழைக்கிறது இவரின் நடிப்பு. சோமதேவன் என்னும் வில்லன் வேடத்தில் எம்.ஆர். சுவாமிநாதன் அருமையாக நடித்திருக்கிறார். மிகவும் சாந்தமாக வில்லத்தனத்தை பார்வையாலே அருமையாக வெளிப்படுத்தியிருக்கிறார். பாம்பாக மாறும் பொழுது அவர் துடிக்கும் துடிப்பு பரிதாபத்தை வரவழைக்கிறது. தாண்டவன் என்னும் முட்டாள்வாசியாக டி.எஸ். துரைராஜ் அவர்களின் நடிப்பு அனைவரையும் சிரிக்க வைக்கிறது. அரண்மனை தோட்டத்தில் தோட்டக்காரனாக ஒவ்வொரு செடியின் வேர் நலையும்படி நீரை ஊற்றுங்கள் என்று அரண்மனை காவலர்கள் சொன்னதும் ஒவ்வொரு செடியின் வேரை பிடுங்கி இவர் நனைத்துவிடும் காட்சியில் வயிறு வலிக்கிறது. அத்தனை அழகான சிரிப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். உடல் மொழியும் அவர் கண்களின் நடிப்பும் அற்புதம். சொந்த குரலில் மிக அற்புதமாக பாடியிருக்கிறார். நயாண்டித்தனமான கிண்டல்தனமான பாடல்களையும் தத்துவமான பாடல்களையும் இந்த படத்தில் பாடியிருக்கிறார். எம்.எஸ். சுந்தரிபாய் பைத்தியமாக இருக்கும் பொழுது அவர்தான் தன் முன்னாள் ஜென்ம மனைவி என்று அவர் பின்னால் சுற்றி அலையும் காட்சியிலும் இவரது நகைச்சுவை நடிப்பு அற்புதமாக இருக்கிறது. கமலவல்லி என்னும் பெயருடன் கே.ஆர். செல்லம் மதன காமராஜனின் முதல் மனைவியாக மிகவும் இயல்பாக நடித்திருக்கிறார். கணவன் என்னிடம் இல்லையே, கணவன் என்னை விரும்ப மாட்டானா, என்னுடன் இருக்க மாட்டானா என்று ஏங்கும் ஏக்கத்தை மிக அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் கே.ஆர். செல்லம். வசிய மருந்து என்று நம்பி விஷத்தை கொடுத்து தன் கணவனை தானே கொன்றுவிட்டோமே என்று தற்கொலை செய்து கொள்ளும் நடிப்பிலும் பரிதாபத்தை வரவழைக்கிறது கே.ஆர். செல்லம் அவர்களின் அற்புதமான நடிப்பு. பகவதி என்னும் பெயரில் எம்.எஸ். சுந்தரிபாய் அவர்கள் ஒரு தலையாக இளவரசரை விரும்பும் நடிப்பிலும் தன்னை காதல் தொல்லை கொடுக்கும் சோமதேவனை மாட்டிவிட்டு பாம்பு சாபம் வாங்க வைக்கும் காட்சியிலும் பிறகு இளவரசன் தன்னை கெடுத்துவிட்டான் என்று பொய் சொல்லி நடிக்கும் காட்சியிலும் இவரின் வில்லத்தனமான நடிப்பு அற்புதம். அது மட்டுமன்றி இவர் பைத்தியமாக அலைந்து திரியும் காட்சியிலும் மிக அற்புதமாக நடித்திருக்கிறார். இவருக்கு இந்த திரைப்படத்தில் 5 பாடல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. 5 பாடல்களையும் மிக சிறப்பாகவே பாடி நடித்திருக்கிறார். குறைந்த காட்சிகளில் வந்தாலும் நிறைவான நடிப்பை நீண்ட இடைவெளிக்கு பிறகு எம்.வி. ராஜம்மா அவர்கள் இந்த திரைப்படத்தில் வழங்கியிருக்கிறார். குணசேகரனின் மனைவியாகவும் காளி பக்தையாகவும் இறந்து போன கணவனுக்காக மன்றாடும் காட்சியிலும் இவரின் நடிப்பு கண்ணீரை வரவழைக்கிறது. பெண்களுக்கு ஆதரவாக இவரின் நடிப்பு அன்று மிகவும் பேசப்பட்டது. இந்த படத்தின் முதன்மை கதாநாயகியாக பிரேமவல்லி என்ற பெயரில் கே.எல்.வி. வசந்தா இளமை அழகுடன் மிளிர்கிறார். பருவ வயதை கொண்ட ஒரு கன்னிப்பெண் திருமணத்திற்காக எப்படி ஏங்கி தவம் இருப்பாள், தனது கணவன் எப்படி இருப்பான் என்று கனவினை கொள்வாள் என்ற உணர்வுகளை மிக அற்புதமாக வெளிப்படுத்திய இளமை ராஜ்யமாய் கே.எல்.வி. வசந்தாவின் நடிப்பு அனைத்து ரசிகர்களையும் கவர்ந்திழுத்தது. இந்த படத்தில் அவர் சிவபக்தியாக ஆடும் நடனமும் சொந்த குரலில் பாடும் பாடலும் ரசிகர்களை கவர்ந்தது. அதையும் தாண்டி அவரின் பேரழகுதான் ரசிகர்களை கொள்ளை கொண்டது என்றே சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் உதட்டு சாயங்களை பூசி நடித்திருக்கிறார் கே.எல்.வி. வசந்தா. இந்த படத்தினை தொடர்ந்து அன்றைய இளைஞர்களின் கனவு தேவதையாக கே.எல்.வி. வசந்தா கொண்டாடப்பட்டார் என்பதே உண்மை. பி.எஸ். ராமையா எழுதிய திரைக்கதை வசனத்தை பி.என். ராவ் அவர்கள் சிறப்பாகவே இயக்கியிருக்கின்றார். எம்.டி. பார்த்தசாரதி மற்றும் எஸ். ராஜேஸ்வரராவ் ஆகிய இருவரின் இசையமைப்பும் மிக நன்றாகவே இருக்கிறது. பாபநாசம் சிவன் அவர்களின் பாடல் வரிகளும் ஆதி எம். இரானி அவர்களின் சிறப்பான ஒளிப்பதிவும் கே.ஆர். சர்மா மற்றும் கோட் வாங்கர் என்ற இருவரின் கலையும் ஜே.எஸ். சர்க்கார் என்பவரின் எடிட்டிங் கலையும் நாகராஜராவ் என்பவரின் ஸ்டில்ஸும் படத்திற்கு மிகவும் அழகூட்டுகின்றன. இந்த மதன காமராஜன் திரைப்படம் 17,907 அடியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. 24/11
1941 அன்று தணிக்கை செய்யப்பட்டு 28/11/1941 அன்று இந்த திரைப்படம் திரையரங்கில் வெளியாகி சூப்பர் ஹிட்டாக ஓடியிருக்கின்றது. அன்பான நேயர்களே, இந்த திரைப்படத்தினை நீங்கள் யூடியூப் சேனலில் பார்த்து ரசிக்கலாம். இதுவரை இந்த மதன காமராஜன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1941ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து தமிழ் படங்களின் விவரங்களையும் வரிசையாக அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவையும் கருத்துக்களையும் வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.